பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமை வல்லமை உண்டாகட்டும். தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலே அன்பினாலே நாம் மீண்டும் இந்த வாரமும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க, நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட, ஒருவரை ஒருவர் விசாரிக்க, ஒருவருக்காக ஒருவர் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒருத்தர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வெரி குட், வெரி குட், சூப்பர். பாருங்கள், எல்லா முகமும் மலர்ந்து விட்டது. கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம எல்லாரும் பார்க்குறவங்க தான், ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வரும்போது உண்மையாகவே நம்மெல்லாம் புது சிருஷ்டி தான். அல்லேலூயா. அவருடைய புதிய கிருபை, புதிய பலன், அவர் நடத்தின விதம், இதுக்கெல்லாம் நம்ம ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஆத்தும ஆதாயம் என்கிற தலைப்பில் நாம் சமூகத்தப்ப சத்தியங்களை பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த சமூகத்தப்பத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் பார்க்கிறோம். 2வது வாரம் எப்போதுமே ஆத்தும ஆதாயம். ஆத்தும ஆதாயம் அப்படின்னா என்ன, ஏன் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும், அதை பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பல சத்தியங்களை இந்த சமூகத்தப்பத்தில் ஆவியான உதவியோடு நாம் பார்த்து வருகிறோம். கடந்த மாதம் மத்தியில் சாம், ராணிப்பேட்டையிலேருந்து சாம் வந்து இந்த ஆத்தும ஆதாயத்தை குறித்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள். என்ன எடுத்தாப்புலன்னு கொஞ்சமாவது ஞாபகம் வருதா? சாம் என்ன எடுத்தாப்புலன்னு? சரி, இவ்வளோ சொல்லிட்டாப்புல. ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கிட்ட கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம், சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியம் அப்படின்னாப்புல. வேற என்ன சொன்னாப்புல? நம்ம ஏன் ஆத்தும ஆதாயம் பண்ணணும்? சபைக்கு ஆட்களை சேர்க்கிறதற்கா? ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங்னா, நீங்கள் மாறுவீர்கள். அதை தான் இப்போ திடீர்னு ரஜியை கூப்பிட்டு நாளைக்கு ஒரு தலைப்பு கொடுத்து, ரஜி போய் கிளாஸ் எடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரஜி நல்லா நைட்டு தூங்கிட்டு காலையில் போயிட்டு நேராக போய் நின்னா கிளாஸ் எடுக்க முடியுமா? அந்த தலைப்பில் என்ன பண்ணுவாப்புல? கொடுத்த தலைப்பை நைட்டெல்லாம் உட்காந்து படித்து தியானம் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்தால் தான் தூக்கமே வரும். அப்படி தானே? அப்போ ஒருத்தரை ஆதாயப்படுத்த போகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் முதலாவது தங்களை சரி பண்ணுகிறது தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் ஆதாயப்படுத்த போகிறீங்க, கோவப்படாதீங்க சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க ஈஸியாக, ஆனால் இந்த மாதிரி கோபம் வருதே, நான் என்ன பண்ணுறது? அதுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்குதா? அப்போ அதுக்கு உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும், அந்த கோபத்தை நீங்கள் கையாண்டிருக்கணும், அதை ஜெயிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். அப்போ ஆத்தும ஆதாயம் நீங்கள் ஒருத்தரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஷேப் ஆகுறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் அற்புதமான ஒரு வடிவத்துக்குள் மாற்றப்படுறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் பிசாசு உங்களையும் மாற்ற விட மாட்டான், உங்கள் மூலமாக இன்னொருவரையும் மாற்ற விட மாட்டான். ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க, அவங்களும் மாறலை, அவங்களால இன்னொருத்தரும் மாறலை. அப்போ ஏன் ஆண்டவர் ஆத்தும ஆதாயம் பண்ண சொல்லுகிறான்னு இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? அது நமக்கு தேவன் கொடுக்கிற பயிற்சி. அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் கடைசியாக நம்ம படித்தோம். எவ்வளோ ஞானம் அவங்களுக்கு தேவை, அதை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னொரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிற அதே நேரத்தில் உங்கள் ஆத்துமாவையும் ஆதாயம் படுத்துகிறீர்கள். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. இன்னொரு நபரோடு நீங்கள் கரிசனையாய் ஆண்டவர் பற்றி சொல்லி
ஆண்டருக்குள் அவங்களை நடத்த உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் பலப்படுகிறது. யார்கிட்டையுமே ஆண்டவர் பற்றி நீங்கள் சொல்லலைன்னா உங்கள் ஆத்துமாவை கெடுக்கிறீர்கள். அப்போ பயிற்சி ரொம்ப முக்கியம். சொல்லாமல் இருக்க கூடாது. மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவே பைபிள் படிக்கிறீங்களே, அது உங்களுக்கானது, அது உங்களுக்கானது. அல்லேலூயா. அதனால் ஆத்துமாதாயம் மிக 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 அவசியம். விட்டுறாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வாங்க. ஆதாயப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்க. சரி, இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆத்தும ஆதாயம் எப்படி செய்வது அப்படின்ற தலைப்பில் இந்த நாளில் இருந்து ஒவ்வொரு மாதமும் இதுக்குரிய பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆத்தும ஆதாயத்தை எப்படி பண்ணுவது. முதல்ல ஆத்தும ஆதாயம் அப்படின்றது ஒருவரை மதம் மாற்றுவது அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ளலாம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பேரை மாற்றணும், உங்கள் உடையை மாற்றணும், உங்களுடைய நகையை மாற்றணும், பூவெல்லாம் அணியக்கூடாது, பொட்டெல்லாம், இதெல்லாம் சொல்லுகிறது அல்ல. நம்ம ஆட்கள் எதை சொல்லணுமோ அதை விட்டுருவாங்க. எதெல்லாம் தேவையில்லையோ, நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் பண்ணிட்டு வந்தேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், போவேன், ஆண்டவருடைய அன்பை சொல்லுவேன், அவங்களோட அன்பாக பழகுவேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதனால் என்ன ஆகுது, ஒவ்வொரு மாதமும் நான் போகும்போதெல்லாம் ஜனங்களுடைய வரவு அந்த இடத்துல கூடுறது அதிகமாகிட்டே போனது. கடைசியாக நான் அங்கே ஊழியம் செய்தப்போ அந்த இடத்துல கிரவுண்டில் அந்த ஊர் மத்தியில் ஏற்கிற 500 பேர் கூடியிருந்தாங்க. முதல்ல 5 பேரில் ஆரம்பித்து 500 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, மாற்றம் அடைந்தாங்க. ஆனால் அது எப்படி சிதைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதமே என்னை அனுப்பாமல் இன்னொரு நபரை அனுப்பின உடனே அவர் போன உடனே என்ன திரும்ப பண்ணார், உங்களுக்கு நான் ஜெபிக்கணும்னா கையில் இருக்கிற கயிறை கட் பண்ணணும், கழுத்து இருக்கிற கயிறை கட் பண்ணணும், அதெல்லாம் பிசாசு, அதெல்லாம் அது இதுன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோடு அந்த ஊழியம் நின்று போனது. இனிமேட்டு இந்த நபர் இங்கே வரவே கூடாதுன்னு துரத்தி விட்டாங்க. எது முக்கியம் ஆத்துமாதாயத்தில்? மதம் மாற்றுறதல்ல, அந்த நபருடைய வெளிப்படையான காரியங்களை மாற்றுறதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆத்துமாதாயத்தில் மனம் மாற வேண்டும், அவ்வளோதான் முக்கியம். அல்லேலூயா. ஒரு நபருடைய இருதயம் தான் மாறணுமே ஒழிய வெளிப்பிரகாரத்தை மாற்றி என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வரும்போது வெள்ளை சாரை தான் கட்டிட்டு வரணும், எங்கே இருக்குது பைபிளில்? சர்ச்சுக்கு வராங்க நகை போடாமல் தான் வரணும், எங்கே இருக்குது பைபிளில்? அது அவங்களுடைய கமிட்மெண்ட். அவங்க ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கலாம், ஒப்பு கொடுத்துருக்கலாம், வரலாம். ஆனால் அதுவே உபதேசமாக பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தர் ஆதாயம் பண்ணும்போது 1000 கேள்விகள் வரும். நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு வரமாட்டாங்கன்னா இந்த மாதிரி சில ஹிண்ட்ரன்ஸ், தடைகளை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறதுனாலே பயப்படுறாங்க, அதனாலேயும் வரமாட்டுறாங்க. நம்ம அதெல்லாம் அந்த பக்கமே போகக்கூடாது. ஒருத்தருடைய இருதயத்தை மாற்றுவது தான் உண்மையான ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. அதற்கு என்னென்ன வழிகளில் அவங்கள நம்ம சந்திக்கலாம், அவங்கள மாற்றலாம், அவங்கள ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 வழிகளை எழுதிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் ஒரு நபரை நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியும். முதலாவது, உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கையின் மாதிரி அல்லது மாதிரி வாழ்க்கை. இதுதான் இன்னொருத்தரை ஆதாயம் பண்ண மிக 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 அவசியம். உங்கள் லைஃப் ஸ்டைல். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நான் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களால ஒரு நபரையும் ஆதாயப்படுத்த முடியாது. ஒருத்தருடைய மாதிரி வாழ்க்கை, அதாவது இன்னைக்கு நம்ம பழகுகிறவங்க எல்லாருமே நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோன்றதை பார்க்கறதில்ல, எவ்வளோ அழகாக இருக்கிறோன்னு பார்க்கறதில்ல, நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறதுன்னு பார்க்கறதில்ல. நம்மகிட்ட பழகுகிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே நம்ம குணத்தை தான் பார்க்கிறார். நம்ம கேரக்டர் எப்படி? அப்போ நம்ம கேரக்டர், நம்முடைய குணங்கள் நல்ல குணங்களாக இருக்கிறதா? இதான் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறேன்.
ஒரு மாதிரி வாழ்க்கை. ஒருத்தர் ஆதாயப்படுத்தணும்னா முதல்ல நம்ம ஒழுங்காக காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் அன்பு இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும், நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். முதல்ல எடுத்தோன்னே ஒருத்தர் ஆதாயம் பண்ணவே ஆண்டவர் பற்றி சொல்லாதீங்க. அந்த நபருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இருதயம் உங்கள் பக்கம் திருப்பப்படும். நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம், நீங்கள் மாத்திரம் என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, கரிசனையாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க உள்ளத்தில் தோணணும். அந்த அளவுக்கு நம்ம லைஃப் இன்னொருத்தரை இம்பேக்ட் பண்ண வேண்டும். அதை தான் முதல் படி. நிறைய பேர் நம்மகிட்ட பழகிறவங்களாம் தலைதறிக்க ஓடுறாங்கன்னா, நம்மக்கிட்ட பக்கத்தில் கூட்டமே இல்லை, பக்கத்தில் யாருமே வரல. 2 விதத்தில் வருவாங்க. ஒன்று, நம்மக்கிட்ட ஏதாவது சோர்ஸ், அதாவது பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நம்மால் ஏதாவது காரியமாகனா ஒரு கூட்டம் வரும். 2வது, நம்மளை ரொம்ப பிடிச்சிருந்தா கூட்டம் வரும். இதில் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும்? 2வது. நம்மகிட்ட பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, வேறு எந்த உதவி எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம அவங்களோட பேசினா போதும். நம்ம அன்பான வார்த்தைக்கு, நம்முடைய அன்பான செயலுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதுதான் நல்ல வாழ்க்கை, அதுதான் மாதிரியான வாழ்க்கை, அதுதான் சாட்சியான வாழ்க்கை. ஆனால் ஒருத்தர் ஆதாயப்படுத்தணுன்றதுக்காக பிஹெச்டிலாம் படிச்சுட்டு போய் நின்று கடகடன்னு ஒப்புவீங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. முதல்ல நல்ல குணத்தோடு வாழ்ந்து காட்டுங்க போதும். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், குடியிருக்கிற இடமா இருக்கலாம், பழகுகிற நண்பர்களாக இருக்கலாம், அனுதினமும் சந்திக்கிற நபர்களாக இருக்கலாம். அவருடைய மத்தியில் நீங்கள் யார்? அவங்கக்கிட்ட உங்களை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க உண்மைத்தன்மை சொல்லுவாங்களா, இல்லை ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, அவங்க முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறவங்க, அப்படி சொல்லுவாங்களா? நம்மளை பற்றி நம்ம 1000 நல்லது சொல்லலாம். ஆனால் எப்போதுமே மற்றவங்க பார்வையில் நம்ம நல்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறது பெரிய விஷயம். ஆத்ம ஆதாயம் பண்ணுறவங்க அதை முக்கியத்துவப்படுத்தணும். நடிக்கக்கூடாது. அதுக்காக அவங்ககிட்ட போய் நடிக்கக்கூடாது. அது பயங்கர தவறு. இயல்பாக இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இருப்போம். ஆனால் நடிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி மாறுவோம். அது பேர் நடிப்பு. எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இயல்பாக இருக்கிறோமா? அவங்க தாங்க சரியான ஆத்ம ஆதாயம் செய்ய தகுதியுள்ளவங்க. இதை டெய்லி உங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணுங்க. நான் இப்படி இருக்கிறேனா? என் சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்குது? என் குணாதிசயங்கள் எப்படி இருக்குது? அடிக்கடி எரிஞ்சு விழுகிறேனா? எப்போ பார்த்தாலும் சிடுமூச்சியாக இருக்கிறேனா? சிரிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறேனா? கண்டிப்பாக சிரித்து பேசுனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. மூஞ்சி உம்முன்னு வைங்க, எதுக்கடா வம்பு அப்படின்னு பக்கத்தில் வரமாட்டேன். உண்மையாக கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் சிரிப்பு தான். உண்மையா இல்லையா? சயின்ஸில் சொல்கிறாங்க, சிரித்தாலே, தமிழில் கூட ஒரு பழமொழி, வாய் விட்டு சிரித்தால், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிரிக்கும்போது நம்முடைய முகத்தில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் தூண்டப்பட்டு உற்சாகப்பட்டு உடலில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுதான் சிரிக்கும் போது. அது ஒரு தெரப்பின்ட்டாங்க. இப்போ லாஃபிங் தெரப்பி. சிரிச்சுட்டே எங்கள் ரூமில் கதவை சாத்திட்டு என்ன பண்ணுங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க, உடம்பு ஆரோக்கியமாயிடும். ஏன் ரூமை சாத்திட்டு சிரிக்க சொன்னாங்கன்னு புரியுதா? நீங்கள் பட் ரோட்டில் அப்படியே சிரிச்சுட்டு போனீங்கன்னா நாய் கையில் தூக்கி போட்டு போயிடுவாங்க, என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி. சிரிக்க சிரிக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளவு துக்கப்படுறீங்களோ, கவலைப்படுறீங்களோ, உங்கள் உடம்பு பாதிக்கப்படும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக இருங்களேன், ஓடி போயிடும் பிரச்சனை. பலவீனம் வியாதி வந்தாலும் சந்தோஷமாக இருங்களேன், சீக்கிரமாக குணமாயிடும். மகிழ்ச்சியும் ஒரு மருந்து தெரியுமா? அல்லேலூயா.
மகிழ்ச்சி ஒரு மருந்து, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அழகா இருக்கு பைபிளில், மன மகிழ்ச்சி. அப்போ இதுதான் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சாட்சி. இன்னைக்கு காலையில் பாஸ்டர் சொன்னார், காலையில் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்போதும் இப்படி கூலாக இருக்கிறீங்க, எப்படி உங்களால் இப்படி சத்தியத்தை பேச முடியுது? உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது பாஸ்டர் உங்களை பார்க்க. எங்கிட்ட திரும்பினாலும் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம். ஆனால் அதை நினச்சா ஊழியம் பண்ண முடியுமா? இப்போ புரியுதுங்களா? மற்றவங்களை நான் உருவாக்குறதுனால நான் எவ்வளோ உருவாக்கப்பட்டிருக்கிறேன், எவ்வளோ மாற்றம் எனக்குள் வந்திருக்கிறது. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. என்ன பிரச்சனை கேட்டால் அடிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்கு. ஆனால் அதை பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா, அவர் மேல் பாரத்தை வைக்க சொல்லி இருக்கிறார். நான் ஏன் சுமக்கணும்? அவர் மேலே வச்சுட்டு அவர் வேலையை நான் செய்கிறேன். நேற்று காலையில் சத்தியமங்கலம் போகணும். 4-4.5 மணி நேரம் ட்ராவல், கார் ஓட்டிட்டு. ஜெயாவே யாரும் துணைக்கு இல்லாதனால ஜெயா நான் வரேன், உனக்கு முடியலையே சும்மா இருமானா, இல்லை நான் வரேன் கூட வந்துட்டான். செம்ம டயர்டு. 4.5 மணி நேரம் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் கிளாஸ் எடுத்துட்டு உடனே கிளம்பி திரும்ப 4.5 மணி நேரம் கார் ஓட்டிட்டு 6:30 மணிக்கு வந்து உடனே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உடனே ஈவினிங் காட்டூர் சர்ச்சுக்கு கன்வென்ஷனுக்கு போனேன் செய்து கொடுக்க. நைட்டு 10 மணிக்கு தான் வந்தேன். அவ்வளோ டயர்டு. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. அவரால் முடியும். அப்போ எந்த இடத்திலுமே ஆண்டவர் மகிமைப்படணுன்ற எண்ணத்தோடு நம்ம இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட குணங்கள்லாம் மாறி போயிடும், அது எழும்பாது. காலையில் சர்ச்சைக்கு கிளம்பி வண்டி எடுத்து வெளியே வந்து நின்னேன். பக்கத்து வீட்டில் குப்பை எடுத்து மேலே கொட்டிட்டாங்க. வேகமாக கதவை திறந்தாங்க, குப்பையை தூக்கி மேலே போட்டாங்க, கதவை முட்டு போயிட்டாங்க. முடியெல்லாம் தலையில், சட்டில் சாப்பிட்டது அந்த இதெல்லாம் பாக்கெட்லாம் மேலே வந்து விழுந்து, இந்த சட்டை தான் என்ன பண்ணுறது? அப்படியே எல்லாத்தையும் தொடச்சிட்டு பண்டு கிளம்புற நேரத்தில் கதவை திறந்துட்டாப்புல. நான் கேட்டேன், ஏம்மா நிற்கிறது தெரியலையா, இப்படி தூக்கி போடுறீங்க? நான் போடலை அப்படின்னு போயிடுச்சு அந்த பொண்ணு. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்தாப்புல. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லைங்க, நிற்க எது மேலே போட்டாப்புலன்னு. அப்படியா, சாரிங்கண்ணா, ஓகே, கிளம்பிட்டேன். அதாவது அப்போ தான் சர்ச்சுக்கு கிளம்புறோம், காலைல செய்து கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்புறோம். அப்போவே ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு டென்ஷனை, இதெல்லாம் பிசாசு கைவந்த கலை. யாரை எப்போ என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் நல்லா தேர்னவன். ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவரை யாராவது சார்ந்திருந்தீங்கன்னா உங்கள் மனம் கூலாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அறிவில்லையா, கண்ணு இல்லையா, இப்படி பண்ண அப்படின்லாம் சண்டைக்கு போக தோணுமா இல்லையா? நடந்தால் தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும், சொன்னாலாம் தெரியாது. அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது தான் நம்ம கேரக்டர் எப்படி இருக்கு, நம்ம யாருன்னு அந்த சூழ்நிலை வரும்போது தாங்க தெரியும். சில சொல்லுவாங்க, எனக்குள்ள ஒரு மிருகத்தை அடக்கி வச்சிருக்கிற அப்படின்னுவாங்க. எப்போது சீறிட்டு வருமோ தெரியாது. இப்படிலாம் இருந்தால் ஒருத்தர் ஆதாயப்படுத்த முடியுமா? இயேசு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுக்கு என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். அவரே நமக்கு ரோல் மாடலாக தாழ்த்துவது. நமக்கு என்னத்துக்கு அப்படி ஒரு கோபம், எரிச்சல்? என்ன சாதிக்க போகிறோம்? நம்ம வாழ்கிறது இந்த பூமியில் இம்மைக்காக கொஞ்ச நாள் தான். அது ஆண்டவருக்காக நேர்த்தியாக அழகாக நல்ல குணத்தோடு வாழ்ந்தா என்ன?
நான் இப்படி தான் அப்படி தான் அப்படிதான்னா பரலோகத்துக்கு எப்படி வர முடியும் சொல்லுங்க? அப்போ நம்ம சுற்றி இருக்கிற இப்படிப்பட்ட மக்கள் தானே நம்மளை உருவாக்குறாங்க, நம்மளை டென்ஷன் படுத்துகிற மக்கள் தானே நம்மளை உருவாக்குறாங்க. அவங்களே வேணான்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு சுத்தியல் வந்து இன்னொரு இரும்பை அடித்தாதானே அந்த இரும்பு உருவாகும். என்னை அடிக்க அந்த சுத்தியல் வேணான்னு அந்த இரும்பு சொன்னுச்சுன்னா அது வாழ்நாளெல்லாம் இரும்பாக தான் இருக்கும், ஒரு பொருளாக மாறவே மாறாது. அல்லேலூயா. அப்போ அநேகர் நமக்கு விரோதமாக பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா நல்ல கனி கொடுங்க. நல்ல கனி கொடுக்குற மரத்துக்கு கல்லடி அதிகம். எத்தனை அடி வாங்கினாலும் கனியை தான் கொடுக்குது. அடிக்கிறவனுக்கு என்ன அதென்ன மறுபடியும் கல்லையா தூக்கியே போடுது. அதங்க உண்மையாக கனி கொடுக்குற மரம். நீ எவ்வளவு நாள் அடிப்பா, உனக்கு அடிக்கிற சுபாவம், எனக்கு கனி கொடுக்குற சுபாவம். உண்மையா இல்லையா? நீ எவ்வளோ அடித்தாலும் நிறைய கனியை தான் வாங்குவ. அதே கல் திரும்ப வராது. தப்பி தவறி ஒரு வேளை விழும், நீ அடித்த கல்லையும் தலையில் விழும், அது நான் பொறுப்பு இல்லை. சில பார்த்துருக்கீங்களா, மாங்காய் வடிக்கிறேன்னு மரத்தில் அடிச்சிடும், மரத்தில் போட்டு கல் திரும்ப வந்து மண்டையில் விழும், மண்டை உடையும். அதுக்கு மரம் பொறுப்பு இல்லை, கனி பொறுப்பு இல்லை, அது வேற. ஆனால் கனியில் அடித்தா கனி கொடுக்குதா இல்லையா? இதங்க சாட்சி வாழ்க்கை. ஒருத்தர் ஆதாயம் பண்ணுறது என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு சிறந்த கலை, ஒரு ஆர்ட். அனுபவித்து அதை உணர்ந்து செய்யணும். சும்மா ஏனோதானான்னு வாழ்கிறதுக்காக நம்ம ரட்சிக்கப்படலை. மற்றவங்களுக்கும் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்னைக்கு கூட ரெஜி ஒரு காரியம் சொன்னாப்புல, கூட வேலை செய்கிற பொண்ணு அவ்வளோ திடீர்னு அவ்வளோ டென்ஷன், அந்த லெக்சர் புக்கை தூக்கி பிடிங்கி ஒரு மாதிரி பேசி ரஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே பொண்ணு சாயங்காலம் சாரிக்கா நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரிலன்னு கேட்குது. ஏன் ரஜியும் அப்போ சண்டை போட்டு திட்டி இருந்தா அப்படி கேட்குமா? ரஜியோட கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும். அமைதியாக இருப்பாப்புல, சிரிச்சுக்கிட்டே போயிடுவாப்புல. இதுதான் ஒரு நபரை ஆதாயப்படுத்த நமக்கு தேவையான ஸ்மைலிங் ஃபேஸ். எவ்வளோ நெருக்கினாலும் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் ஒரு சிரிப்பு சிரிச்சிருங்களேன், எதிரிக்கே மண்டை குழம்பிடும். லூஸா இல்லை நான் லூஸா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். சந்தோஷப்பட்டு கலி கோருங்க, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், முதலாவது ஆத்துமாதாயம் பண்ண என்ன வேணும்? நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணும், மாதிரி வாழ்க்கை இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும். இரண்டாவது பார்க்குறோம், ஆத்துமாதாயத்துக்கு ஷேரிங் த வேர்டு, தேவனுடைய வார்த்தையை நற்செய்தியை அறிவிக்கணும். முதல் படி என்ன? நல்ல மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் அவங்க வருவாங்க. அவங்க வரும்போது அடுத்தது தான் தேவனுடைய வார்த்தையை நற்செய்தி என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அறிவிக்கணும். என்னத்தை சொல்லணுன்றதை சொல்கிறேன் பாரு. இன்றைக்கி நிறைய பேர் நற்செய்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, உங்கள் கடனெல்லாம் ஆண்டவர் அடைப்பார், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பார், உங்கள் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் நல்லா படிக்க வைப்பார். இதை யார் சொல்ல சொன்னா உங்களே? அவங்க தேவைகள் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன சரியாக சொல்லணும். நீங்கள் நற்செய்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நற்செய்தியை பைபிள்லேருந்து சொல்லலை, இவங்களும் அடிச்சு விடுறது. ஏசுகிட்ட வாங்க, உங்களுக்கு ஆகா ஓகோன்னு வாழ்க்கை மாறிடும். யாராவது திருப்பி உங்கள்கிட்ட கேட்டிருந்தா உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சா? இன்னும் நீங்கள் மோட்டர் பைக்கிலே வரீங்க, ஒவ்வொரு முறை என்னை பார்க்க வரும்போது சைக்கிள்லே வரீங்க. உங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி நான் வந்தேன், அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க என் வாழ்க்கை மாறிடும், கடவுள் ஆசீர்வதிப்பார், அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார்ன்றீங்க. இது சரியான நற்செய்தி அல்ல. யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது.
அதுக்கு சொல்யூஷன் உடனே மாறிடும், உடனே மாறிடும் சொல்லுவது அல்ல. ஆனால் எல்லாரும் நற்செய்தியில் என்னதான் பண்ணுறாங்க? இயேசுகிட்ட வாங்க, உங்கள் கடன்கள்லாம் அடைக்கப்படும். இயேசுகிட்ட வாங்க, உங்கள் பிரச்சனைலாம் உடனே தீரும். இயேசுகிட்ட வாங்க, உங்கள் வியாதியெல்லாம் உடனே சுகமாகும். இது கரெக்டா? இயேசுகிட்ட வரும்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இதான் முதல்ல சொல்லணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இவ்வளோ குறைவுகளுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, உங்களிடத்தில் இருக்கிற பாவம், உங்ககிட்ட இருக்கிற சாபம், அதனுடைய விளைவு. முன்னோர்கள் விதைத்ததை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அறுத்துட்டு இருக்கிறீங்க. நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாரோ விதைச்சதை அவங்க அறுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை புரிய வைக்கணும். ஏன்னா முன்னோர்கள்லாம் பரிசுத்தவான்களாக இருந்தாங்களா? நல்லவங்களாக இருந்தாங்களா? எல்லார் குடும்பத்திலையும் என்ன இருக்குது? கண்டிப்பாக சாபம் இருக்கும். பங்காளி சண்டை, சொத்துக்கு சண்டை, மண் வாரி அரைக்கிறது, யாரையாவது ஏமாத்திருக்கிறது, பொய் சொல்லியிருக்கிறது, அவங்க செத்து போயிடுப்பாங்க. ஆனால் அது எங்கே வந்திருக்கும்? அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக கடந்து வரும். சில வீடுகளில் போய் பார்க்கும் வீட்டுக்கு நான் போனேன். அவங்க அப்பா அம்மா தவிர அவங்க 5 பிள்ளைகளுக்கும் கண்ணு தரல. இதே திருச்சியில் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போனேன். 5 பேருக்கும் கண்ணு தெரியாது. அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கு தான் கண்ணு தெரியும். 5 பேரையும் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு தெரிலன்னா பரவாயில்ல, எல்லா பிள்ளைகளுக்குமா. அப்போ அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது சொன்னேன், இது முன்னோர்களுடைய சாபம், உங்களை பின்தொடர்கிற பாவம். அப்போ இதிலிருந்து விடுதலை வேணும் உங்களுக்கு. முதல்ல அதுக்கு யார் தான் வழி? இயேசு மட்டுமே. அல்லேலூயா. பிணியாளிக்குத்தான் வைத்தியன் தேவை, சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. அப்போ பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரியுது, அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லணும்னு தெரியுது. ஆனால் எப்படி சொல்லணும், என்னத்தை சொல்லணும், இது தெரியாதனால தான் பல நேரம் நம்ம வாய் விட்டு என்ன பண்ணிக்கிறோம்? வரவங்களையும் கெடுத்துறோம். முதல்ல அவங்க உணரணும் அவங்களுடைய பிரச்சனையை, அவங்களுடைய சூழ்நிலையை, அவங்க இருக்கிற இருளின் வாழ்க்கையை முதல்ல உணரணும். அவங்களுக்கு இயேசுதான் கண்டிப்பாக தேவை என்பதை உணர வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசணும். அவருடைய அன்பை பேசுங்க, அவருடைய மன்னிப்பை பேசுங்க, அவர் கொடுக்குற விடுதலையை பேசுங்க, அவர் கொடுக்குற மனம் திரும்புதலை பேசுங்க. அவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு அதை சொல்லுங்க. இதை தான் முன்வைக்கணுமே வெளியே எடுத்தோடனே வாக்குத்தத்தம் கொடுக்குற மாதிரி என்ன பண்ணக்கூடாது? அதை தருவார், இதை தருவார்லாம் சொல்லக்கூடாது. அப்போ நமக்கு இன்னும் தெளிவாக எதை பேசணும்னு தெரியாமல் இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆதாயப்படுத்துவதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளணும். அல்லேலூயா. முதல்ல கேரக்டர், நல்ல கேரக்டராக இருக்கணும். 2வது, நல்ல வார்த்தையை சரியாக சொல்ல தெரியணும். எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். 3வது, அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்க, கரெக்டான விஷயத்தை சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு வந்ததிலிருந்து 3வது காரியம், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் விதைத்த அந்த வசனத்தின் விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கணும். அவங்க மனமாற்றத்துக்காக ஜெபிக்கணும். நான் சொன்ன வசனம் ஒரு அஸ்திபாரமாக அவங்க வாழ்க்கைக்கு மாறணும்னு சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கலைன்னா விதை விதைச்சிட்டீங்க, தண்ணி ஊற்றலன்னு அர்த்தம். அப்படி அது முளைக்கும்? நிறைய பேர் பண்ணுறதா, நான் சொல்லிட்டீங்க, அதோட உங்கள் கடமை முடியல. ஜெபிக்கணும். அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவங்கள நினைத்து அவங்க பேரை சொல்லி, ஆண்டவரே அவங்கள தொடுங்க, அவங்கள சந்திங்க, உணர்த்துங்க. அவங்களுடைய இருதயத்தில்
நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம சொன்னதுனால அவங்க ரட்சிக்கப்பட போகிறதில்ல, தேவன் கிரியை செய்யும்போது ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்போ இந்த 3 படிகளை ஆத்மாதாயம் பண்ணுகிற நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளாரையே எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ளே என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். நான் உங்களுக்கு சொல்கிற டார்கெட், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு நான் கொடுக்குற டார்கெட், ஒரே ஒரு நபரை ஆதாயப்படுத்துங்க போதும். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒருத்தரை ஆதாயப்படுத்துங்க. அடுத்த வருஷம் அதை 2ஆ மாற்றுங்க, அடுத்த வருஷம் அதை 4ஆ மாற்றுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரை நீங்கள் ஆதாயப்படுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. எடுத்தோன்னு 10 பேர்லாம் அதெல்லாம் இதில் முடியவே முடியாது. முதல்ல ஒரு நபர் ஒன் டு ஒன் நீங்கள் பேசி பழகி அவங்கள ஆயத்தப்படுத்தி பாருங்களேன், அதுக்கே பல மாதங்கள் போகும். ஆனால் அதில் தேர்ந்தவங்களாம் நீங்கள் மாறும்போது கர்த்தர் வேக வேகமாக ஆதாயப்படுத்த வைப்பார். அல்லேலூயா. அதனால் எடுத்தோன்னெல்லாம் ஆண்டவர் பேர் 2000 பேர்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லலை, ஆதாயப்படுத்துன்னு சொல்லலை. ட்ரைனிங் எடுங்க, ஒருத்தரை ஆதாயப்படுத்த இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க. நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க, முயற்சி எடுங்க. ஆண்டோட கேளுங்க, என்னை உருவாக்குங்க, என்னை பயன்படுத்துங்க, எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. பழக பழகதானே இன்னும் கற்றுக்க முடியும். அப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த கான்டாக்ட் இருக்கும், நல்ல உறவு இருக்கும், உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? ஓகே, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.